எல்லாருக்கும் வணக்கம். வாட்டர் பாயிண்ட்லேருந்து நான் பிரபாகரன். முக்கியமான விடயத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி அப்படிங்கிறது, தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லோரும் செய்கிற தப்பை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வீடை பார்த்து எப்படி கட்டணும், எல்லாம் எந்த மாதிரி எவ்வளோ செலவழிக்கணும், எந்த மாதிரி வீடு கட்டணும் எல்லாம் பிளான் பண்ணுறாங்களே தவிர, அது வீடு கட்டுறதுக்கு முக்கியமான ஆதாரமான தண்ணீர், அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கப்புறம் வாழ போகிற அந்த வீட்டில் அவங்க வாழ்வாதாரமான தண்ணீர் எப்படி கொண்டு வரணும், எப்படி சேமிக்கணுங்கிறத அடியோடு மறந்துடுறாங்க. தண்ணி கிடச்சா போதும், நான் வீடை கட்டிடுறேன் அப்படின்னு கட்டிடுறாங்க. ஆனால் தண்ணி உங்களுக்கு எப்படி வருது, அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி தண்ணீர் கிடைக்குது, அது எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும், எவ்வளோ அந்த தண்ணீர் எப்படி நம்ம சேர்த்து வைக்கலாம், அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். தண்ணீரை உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் ஒரு 2 சென்ட்லேயே 3 சென்ட்லேயே ஒரு வீடு கட்டினாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீர் எப்படி வருது, போர் வாட்டரா இல்லை கார்ப்பரேஷன் வாட்டரா இல்லை வேறு எதுவும் தண்ணி சோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு போர் வாட்டர் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி உங்கள் இடத்துக்குள்ளே இருக்க தண்ணீரை எல்லாம் சேமிக்கிறது, அதாவது மழை நீரை சேமிக்கிறதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ப்பரேஷன் வாட்டராக இருந்தாலுமே அதுக்கு பெரிய சம்பு மாதிரி கட்டி அந்த சம்பில் மழை நீரையும் விடுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், தண்ணியை சேர்த்து வைக்கிறது எப்படி, தண்ணி வேஸ்ட் வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ணி வெளியில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் கொண்டு போகிறது, இதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு தாங்க வீடு கட்டணும். நான் ஒரு இடத்துல போய் வீடு அவங்களோடதை பார்த்தேன். ஒருத்தங்க வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் தண்ணீர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, எல்லா தண்ணீரையும் கொண்டு போய் வெளியில் விட்டுட்டாங்க. அதாவது மழை தண்ணீர் எல்லா தண்ணியும் மழை தண்ணீர் கரெக்டாக மொட்டை மாடிலேருந்து பைப்பை கொண்டு போய் வெளியில் விட்டாங்க. எல்லாம் போட்டு நீட்டாக டைல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கட்டவே முடியல. அவங்க அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் மழை நீர் நீங்கள் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நான் இந்த மாதிரி கட்டிட்டேனே அப்படின்னாங்க. நீங்கள் மழை நீரை சேகரித்தா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தண்ணி இவ்வளோ கிடைக்கும், உங்களோட ரிசோர்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்களுக்கு புரியுது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே தண்ணீருக்கு என்னென்ன செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு வீடு கட்டுங்க. அப்படி நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துல தண்ணீரோட ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி வாட்டர் பிளான்ட் வேணும், மழைநீர் சேகரிக்க ஃபில்டர்ஸ் போடணும், அந்த ஃபில்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கால் பண்ணுங்கள், வாட்டர் பாயிண்ட்டை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய தண்ணீரோட தன்மையை பார்த்து அதுக்கேற்றமான வாட்டர் பிளான்ட்டு அமைச்சு தரோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் ஃபில்டர்ஸும் உங்களுக்கு அதில் ஃபிட் பண்ணி தரோம். மறக்காமல் வாட்டர் பாயிண்ட்டை கால் பண்ணுங்கள்.